மக்களை பிளவுபடுத்தி பிரதமர் மோடி மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது என்றும் விமர்சனம். பாஜகவை பெயரளவுக்கு கூட பழனிசாமி எதிர்க்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பதவி சுகத்திற்காக மாநில உரிமைகளை அடகு வைத்தவர் பழனிசாமி என்றும் சாடல். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்கிறது. சுட்டரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம். தர்மபுரி தொகுதி பிரச்சாரத்தில் அன்புமணி மீது எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். மக்களை பற்றி கவலைப்படாமல் பாமக அடிக்கடி கூட்டணி மாறுவதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை கொண்டு வந்தது பாஜக தான் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் பாமக 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் விமர்சனம். கடைசி நேர பரப்புரையில் தீவிரம் காட்டும் நட்சத்திர வேட்பாளர்கள். தாரை தப்பட்டை முழங்க இருசக்கர வாகன பேரணி நடத்தி வாக்கு சேகரிப்பு. வாக்குகளை கோரி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்து சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் வாக்காளர்களை கவர விதவிதமான முறைகளில் அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு. மைதானங்களில் விளையாடியும் கடைகளில் வியாபாரம் செய்தும் பரப்புரை. பரமக்குடி, தென்காசி ஆகிய ஊர்களில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ரோட் ஷோ நிகழ்ச்சி மூலம் வாக்கு சேகரிப்பு. கிருஷ்ணகிரியில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக ராஜ்நாத் சிங் பிரச்சாரம். ஈரோடு, பொள்ளாச்சி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி சூறாவளி பிரச்சாரம். திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்குப்பதிவின் போதே முறைகேடு செய்ய முடியும் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதம். சின்னங்களுக்கு பொருத்தப்படும் சிப்புடன் மென்பொருளை நிறுவி தில்லுமுல்லு நடைபெற வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர நடைமுறை குறித்து உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. பதிவான வாக்குகளில் வேறுபாடு இருந்தால் ஒப்புகை சீட்டுகளை எண்ணும்படி வேட்பாளர் முறையிடலாம் என்றும் அறிவிப்பு. கோவை தொகுதிக்காக தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக. சிங்கார சென்னை போல கோவை ரைசிங் என்ற பெயரில் வாக்குறுதிகளை வெளியிட்டார் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. வயநாட்டில் 2வது நாளாக ராகுல் காந்தி வாக்கு சேகரிப்பு. RSS மற்றும் பாஜக அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவிற்கு அனுமதி. நாளை மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு வெளியூர் ஆட்கள் தொகுதிகளை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நாளன்று திரையரங்குகளில் பகல் நேர காட்சிகள் ரத்து. தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். வைகை அணை தூர்வாரப்படும் என்று டிடிவி தினகரன் தேர்தல் வாக்குறுதி. உச்சநீதிமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் யோகா குரு ராம்தேவ். பொது மன்னிப்பு கோர தயாராக உள்ளதாகவும் நீதிபதிகள் முன்பு உறுதி. வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டது தங்கம் விலை. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 54,960 ரூபாய்க்கு விற்பனை.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.